ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா தரங்கம்பாடி என்ற ஊருக்கு தான் வந்திருக்கோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காரைக்கால் அருகில் ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இதோடைய நுழைவாயில் தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோம். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீகன் பால்கா அவர்கள் நற்செய்தி பணிக்காக இங்கே வந்தார். இது பார்த்திங்கன்னா நம்ம என்ட்ரன்ஸ் மியூசியத்தில் உள்ள என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். இது உள்ளே தான் பார்த்திங்கன்னா 20,000க்கும் மேற்பட்ட நாணயங்கள் இங்கே இருக்குதுன்னே சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா நமக்கு தரங்கம்பாடி அருங்காட்சியகத்தில் நமக்கு பல்வேறு நாட்டு நாணயங்கள் பற்றி இங்கே நிறைய இருக்குது. நம்ம ஒன்று ஒன்றா ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20,000க்கு மேற்பட்ட நாணயங்கள்லாம் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நம்ம ராஜராஜ சோழ நாணயங்கள், அப்புறம் ஈஸ்ட் இந்தியா டைனஸ்டி அப்படின்னு பல தரப்பட்ட நாணயங்கள் ஒரு ஃபைலாக நமக்கு காட்டினாங்க. அதை நான் ஒரு சிறிய வீடியோவாக இங்கே பதிவு பண்ணியிருக்கிறேன். தரங்கம்பாடி அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ள நாணயம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பொக்கிஷன்னே சொல்லலாம். தமிழ்நாட்டில் ஒரு சிறிய இடத்துல இதை ஒரு பொக்கிஷமாக மறைச்சி வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம். இங்கே பார்த்திங்கன்னா இது ஒரு சிறிய கடலோர கிராமம், ஆனால் இதன் வரலாறு பார்த்திங்கன்னா மிக பெரியதுன்னே சொல்லலாம். ஒரு காலத்தில் டேனிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆட்சியில் இருந்தது. அதனால் இங்கே பார்த்திங்கன்னா பல்வேறு நாடுகள் இங்கே நாணயங்கள் நமக்கு கிடைச்சிருக்குது. அதை தான் பார்த்திங்கன்னா இவங்க சேகரித்து ஒவ்வொன்றா வச்சிருக்கிறாங்க. இந்த அருங்காட்சியகத்தில் பார்த்திங்கன்னா வெறும் நாணயங்கள் அப்படின்னு மட்டும் சொல்லிட முடியாது. ஒவ்வொரு நாணயங்களும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வரலாறை சொல்லிட்டு இருக்கிற ஒவ்வொரு கதையை நமக்கு சொல்லுதுன்னே சொல்லலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த நாணயங்கள்லாம் பார்த்திங்கன்னா பராமரிப்பு செலவுகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நாணயங்கள் இருக்குது, போர்ச்சுகீஸ் கால நாணயங்கள் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேனிஷ் ஆட்சி கால நாணயங்கள்னு சொல்லிட்டு பல்வேறு நாணயங்கள் இங்கே பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இந்த நாணயங்கள் பார்த்திங்கன்னா இந்தியாவில் வெளிநாட்டு ஆட்சியின் தாக்கத்தை நமக்கு காட்டுதுன்னே சொல்லலாம். இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா சோழர், ராஜராஜ சோழர், அந்த சுந்தர சோழாஸ் அந்த நாணயங்களும் இங்கே பராமரிச்சுட்டு வராங்க. சோழர் கால நாணயங்கள் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குதுன்னே சொல்லலாம். அந்த காலத்தில் சோழா டைனஸ்டி காலத்தில் பயன்படுத்தப்பட்ட நாணயங்கள் தங்கம், வெள்ளி, வெண்கலம் போன்ற உலோகங்களால் செய்யப்பட்ட நாணயங்களும் இங்கே இருக்குதுன்னே சொல்லலாம். அதில் முக்கியமாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜராஜாவின் சின்னங்கள் பொறிக்கப்பட்ட நாணயங்கள் இருக்குது, தெய்வ வடிவங்கள் போட்ட நாணயங்கள் இருக்குது, தமிழ் எழுத்துக்கள் போட்ட நாணயங்கள்னு சொல்லிட்டு இங்கே நிறைய இருக்குது. விலை பார்த்திங்கன்னா அதில் போட்டிருக்கிற விலையே கிடையாது. இது பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த விலைப்பட்டியல் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா இதனுடைய விலை சற்று உயர்ந்துள்ளதுன்னே சொல்லலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா அதனுடைய பராமரிப்பு செலவுகள்லாம் அதிகமாக இருக்குது. ஒவ்வொன்றும் நாங்கள் ரொம்ப எல்லாமே கிழிஞ்சி போகுது. அதனால் அதற்கு அந்த நாணயத்துக்கு தகுந்தாற் போல் நாங்கள் ஒன்று கட் பண்ணி அதை எங்களால் பராமரிக்கும் போது பார்த்திங்கன்னா அதனுடைய வடிவம் மாறாமல் அந்த நாணயத்துடைய அந்த ஒடுக்குகள்லாம் அலையாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப பாதுகாக்கப்படுறோம்ன்றதுனால பார்த்திங்கன்னா இந்த நாணயங்கள்லாம் கொஞ்சம் எங்களுக்கு பராமரிப்பு செலவு அதிகமாக இருக்குதுன்றதுனால நாணயங்களுடைய விலையேற்றமும் அதிகமாக இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா இந்த ராஜராஜ சோழ நாணயங்கள்லாம் பார்த்திங்கன்னா 1800 அந்த மாதிரிலாம் போட்டிருக்கு. சாணிக்கியாஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, டச்சுக்காரருடைய நாணயங்கள்லாம் பார்த்திங்கன்னா சற்று விலை உயர்ந்த நாணயங்களாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நாணயங்கள்லாம் பார்த்திங்கன்னா செம்பு உலோகத்தால் செய்யப்பட்டது. அதில் பார்த்திங்கன்னா அந்த நாட்டு அரசர்களுடைய நாணயம் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த செம்பு நாணயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த கலர்லாம் அழியாமல் இருக்கிறதுக்கும் இது கொஞ்சம் பராமரிப்பு செலவுகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சற்று விலை கூடுதலாக விற்கிறாங்க. இதுலேருந்து நானும் கொஞ்சம் நாணயங்களும் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். அதை பற்றி வீடியோஸும் நான் போடுறேன். இந்த அருங்காட்சியகத்தில் பார்த்திங்கன்னா எல்லா நாட்டு நாணயங்களுமே இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா அயல்நாட்டு நாணயங்கள், ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, ஆசியா அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு மினி வேர்ல்டு காயின் மியூசியம் மாதிரி தான் இங்கே பராமரிச்சுட்டு வராங்க. இந்த நாணயங்கள் பார்த்திங்கன்னா சில பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் மதிப்பு சொல்கிறாங்க. சில அரிய நாணயங்கள் ஏலத்துலேயும்
விற்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா எங்களை மாதிரி ஒரு காயின் கலெக்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ட்ரெஷர்னு சொல்லலாம். பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, ரிபப்ளிக் ஆஃப் இந்தியா அந்த கம்பெனி, அந்த மாதிரி நாணயங்கள்லாம் வந்து ரொம்ப விலை அதிகமாக இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் வேணுன்றவங்க இதை பற்றியான டீட்டெயிலாக வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த நாணயங்கள்லாம் வந்து வாங்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா சார்ஜ் 5ஆம் மன்னர் அப்புறம் குயின் விக்டோரியா நாணயங்களும் வந்து ரொம்ப வந்து நாணயங்கள் வந்து ரொம்ப பாதுகாக்கப்படுகிறது. இது ஒரு நாணயங்கள் சொல்லும் வரலாறு பார்த்திங்கன்னா அந்த கால அரசியலுடைய அது சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தை வந்து இந்த நாணயங்களில் வந்து பொறிக்கப்பட்டு இருக்கிறாங்க. கலாச்சாரம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா அனைத்தையும் வந்து நமக்கு வந்து இந்த நாணயங்கள் வந்து சொல்லுதுன்னே சொல்லலாம். இது ஒரு ஹிஸ்ட்ரி வால்ட்டுன்னே நம்ம வந்து இதை சொல்லலாம். தரங்கம்பாடி வந்து ஒரு சாதாரண இடம்னு சொல்லிட முடியாது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாணயங்கள் சேகரிக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மியூசியத்தில் போய் பார்க்கும்போது விலைகள் வந்து ஓரளவு வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி வந்து வீடியோக்கள் எடுத்து பதிவு பண்ணும்போது மக்களுக்கு நமக்கு வந்து ஒரு உண்மையான வரலாறை வந்து நம்ம சொல்கிறோன்ற ஒரு ஃபீல் வந்து இதில் கிடைக்குதுன்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா தானிஷு, போர்ச்சுகீஸ் நாணயங்கள், மிக முக்கியமான நாணயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாம்ப்பு, அப்புறம் இந்த டச்சுக்காரர்கள், தானிஷ்காரர்கள் பயன்படுத்திய ஸ்டாம்புகள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா பார்வைக்கு வந்து கண்ணாடி புட்டிகளில் வந்து வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப விலை அதிகமாக இருக்குது. ஒரு சிலது பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து பராமரிப்பு இல்லாமல் அப்படியே செதஞ்சு கிடக்குது. அப்புறம் அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஓலைச்சுவடிகள், அதுக்கப்புறம் அவங்க பயன்படுத்திய அந்த குடுவைகள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மியூசியத்தில் வந்து ரொம்ப சூப்பராக வந்து பராமரிச்சுட்டு வராங்க. இது பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் வந்து மதிப்புள்ள காயின்ஸும் வந்து இங்கே இருக்குதுன்னே சொல்லலாம். மறைந்த வரலாற்றை வந்து நமக்கு கண்முன்னே வந்து இந்த மியூசியம் வந்து கொண்டு வருதுன்னே சொல்லலாம். இதுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை வந்து நம்ம கண்முன்ன வந்து கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இது ஒரு பேரரசின் வரலாறுன்னு தான் நம்ம வந்து இதை சொல்லலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை வந்து விசிட் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கு. ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.